வெயிலும் பார்க்காம உங்க கிராமத்துல வந்து பாடலை பாடி பேசிக்கொண்டு இருக்கிறோம்னா என்ன ஒரு காரணம் அப்படின்னா, என் ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார் ஐயா. ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். அதனாலதான் என் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல வந்தா நம்ம நேசிக்கிறபடினாலே ஆண்டவர் இயேசு வானத்திலிருந்து இந்த பூமிக்கு ஆண்டவர் இயேசு பிறந்து நமக்காக இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்து இயேசு நமக்காக மரித்து இயேசு நமக்காக உயிரோடு எழுந்தார். இந்த உலகத்திலே அநேக மகான்கள், ரிஷிமார்கள், பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய கோட்டீஸ்வரர், பெரிய பெரிய இந்த பூமியை ஆளத்தக்க வசதி வாய்ப்பு படைத்திருந்த மனிதர்கள் கூட இந்த உலகத்திலே வந்தாங்க, வாழ்ந்தாங்க. அருமையானவர்களே நல்லா கேட்டுங்க, இந்த இடத்துல பூமியில வந்தாங்க, வாழ்ந்தாங்க, மரித்தார்கள். ஆனா யாருமே மறுபடியுமாய் மறுபிறவி எடுத்து இந்த உலகத்துல பிறக்கவே இல்லைங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிட்ட ஒரு ஸ்பெஷல், ஆமா என்னன்னா ஒரு அற்புதம். ஆண்டவராகிய இயேசு கிட்ட ஒரு அதிசயம். அது என்ன? இயேசு மட்டும்தான் மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தவர் ஆண்டவர் இயேசு. அருமையான இந்த கிராமத்தில் இருக்கிற என் அன்பான தகப்பன்மாரே, என் தாய்மார்களே, சிறு பிள்ளைகளே, பெரியவர்களே, இந்த சகோதரன் நான் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த ஆழமான கருத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். தயவு செய்து, இயேசு யாருன்னா அவர் உயிரோடு எழுந்தவருங்க. இயேசு உயிரோடு எழுந்தவர், மரித்து உயிரோடு எழுந்தவர். இயேசு யாருன்னா அவர் மரித்து உயிரோடு எழுந்தவர். ஏன்னா இந்த உலகத்திலே இந்த பூமியிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கும் சாவாமல் என் ஆண்டவர் உயிரோடு எழுந்து பரலோகத்திலே வீற்றிருக்கிறார்.